வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கர்மாவை பற்றி கூறுகையில், நாம் செய்கிற எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்தும் ஆற்றலாக திரண்டு எதிர்காலத்தில் நம்மிடம் திரும்பி வரும் செயல் தத்துவம் என்று விளக்கினார். அவருடைய கொள்கையில் கர்மா ஒரு காரண விளைவு விதியாக கருதப்படுகிறது. நம் ஒவ்வொரு செயலும் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. வேதாத்திரி மகரிஷி கூறிய கர்மாவின் வகைகள்: சஞ்சித கர்மா, பிறவியாக சேர்ந்து உள்ள பழைய கர்மாக்கள்; பிராரப்த கர்மா, இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டிய கர்மா; ஆகாமி கர்மா, இப்போது செய்யும் செயல்களால் உருவாகும் எதிர்கால விளைவு. கர்மாவைக் கடக்க வேதாத்திரி மகரிஷி கூறிய வழிகள்: 1. குண்டலினி தியானம். குண்டலினி சக்தியை எழுப்பி தியானம் செய்வது மனதை தூய்மைப்படுத்தி பழைய கர்மாவை குறைக்க உதவுகிறது. 2. உள் சிந்தனை பயிற்சி. தவறு செய்யாமல் வாழ பழக்கப்படுத்தி பழைய கர்மாவை சரிசெய்யும் தன்மையை வளர்த்தல். எண்ணம், ஆசை, செயல், பழக்கம் ஆகியவற்றை ஆராய்ந்து அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகள். 3. மன அமைதி மற்றும் ஆசீர்வாதம். அனைத்து உயிர்களுக்கும் நல்லதை நினைத்து ஆசீர்வதிப்பதால் எதிர்மறை கர்மா கரைந்துவிடும். 4. நற்குணங்களை வளர்த்தல். அன்பு, கருணை, பொறுமை, சுயகட்டுப்பாடு போன்ற நற்குணங்களை வளர்த்தல். பொய்யில்லாத வாழ்வு, பிறருக்கு உதவுதல் ஆகியவற்றின் மூலம் கர்ம விலகுதல். 5. காய கல்ப யோகம். உடல் மற்றும் மனதை இளமையாக வைத்திருக்கும் தன்மையை வளர்த்தல். உடல் ஆரோக்கியம் கர்ம பலன்களை சமநிலைப்படுத்த உதவுகிறது. 6. ஆன்மீக சிந்தனை மற்றும் இறைநிலை உணர்வு. அனைத்து உயிர்களும் ஒரே மாபெரும் சக்தியின் அங்கம் என்பதை உணர்ந்து வெறுப்பு மற்றும் பற்றுதலை விட்டுவிடுதல். 7. சரணாகதி. அகம் மற்றும் கர்ம விலகுவதற்கு தன்னை இறையருளில் முழுமையாக ஒப்படைத்து வாழ்வது. வாழ்க வளமுடன்.